வணக்கம். சரளாஸ் பொட்டிக் அவங்களுடைய கலெக்ஷன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மனசுல இருந்து சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். இது கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கூட பொறுமையாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு முதல்லையே ஒரு வேண்டுகோள் வச்சிடுறேன். பாரத தேசத்தில் ஒரு கிளைமேட் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு எந்த மாதிரியான குவாலிட்டியில் நம்ம உடை அணிந்தா நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் வெளிநாட்டினர் நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஊடுருவலுக்கு அப்புறமா பல விஷயங்கள் மாறிப்போச்சு, உடைகளும் மாறிப்போச்சு. இப்போ அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி நம்முடைய பாரம்பரிய உடை அப்படிங்கிறதுல புடவைகளுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு. இந்திய தேசம் பூரா நிறைய மாநிலங்கள்ல நிறைய அழகழகான கைத்தறி புடவைகள் தயார் பண்றாங்க. அந்த கைத்தறி புடவைகள்ல ஒரு அழகு இருக்கும். அந்த நெசவாளர்களுடைய உழைப்பு அதுல பெருசா இருக்கும். அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த மாதிரி சிக்னேச்சர் சாரீஸ் ஒண்ணுதான் இருக்கும், இன்னொன்னு இருக்காது அப்படிங்கிற ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அப்படிப்பட்ட புடவைகளை வாங்கி உடுத்தும் போது எல்லாருக்குமே அது முதல்ல உடம்புக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காது. ஸ்கின்ல எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாம நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த புடவையில இருந்தா கூட நமக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஒண்ணு அது காரணம். இரண்டாவது காரணம், என்கிட்ட இருக்கிற இந்த புடவை வேற யார்கிட்டயுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு கைத்தறி நெசவாளருடைய கிரியேட்டிவிட்டியை நம்ம பூஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு காரணம். இப்படி இன்னும் நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருந்து சரளாஸ் பொட்டிக் அழகழகான புடவைகளை வர வச்சிருக்காங்க. அதெல்லாம் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும். புடவை நேசிக்கக்கூடியவர்கள், புடவைனா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கண்ணுக்கு விருந்தாவும் இருக்கும். இப்படிலாம் கூட இருக்குதா அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற வகையில இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். சரளாஸ் பொட்டிக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 25-30 சாரிய அழகா அடுக்கி ஒன்று மேல ஒன்று அடுக்கியிருக்காங்க. நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸையும் பார்க்க போறோம். இந்த சாரியோடைய டைப் என்ன அப்படிங்கிறது, அது எங்க மேக் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ சாரி, இங்க பாருங்களேன், மாம்பழ எல்லோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாரி ரொம்ப அழகா இருக்குங்க. தொட்டு ஃபீல் பண்ணும்போது இது தன்ய களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, இது வெஸ்ட் பெங்கால் மேக். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஒரு ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லுக்கோட அவங்க ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சூப்பரா இருக்கு. எனக்கு பார்டர் அதெல்லாம் பிடிக்காது, இந்த ஜெரி பார்டர் எல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த பிரிண்ட் பாத்தீங்கன்னா பிளாக் பிரிண்ட். இந்த தன்யகளி அப்படிங்கிறதுல ரொம்பவே அதுதான் சரளாஸ் பொட்டிக்கோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்யகளியில இப்போ பிளாக் பிரிண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். பல்லு எப்படி வருதுன்னா, இந்த பாருங்க, இப்படி வருது. ஹேண்ட் பிளாக் ஃபுல்லா உங்களுக்கு வருது. இங்க பல்லுல சூப்பரா இருக்கு பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உடம்பும் இந்த மாதிரி பல்லுவும் ஸோ எவ்வளோ பந்தாவா இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு லுக்கோட இருக்கிற சாரி. இப்போ அடுத்த சாரி பாருங்க, இதுவும் ஹேண்ட் பிளாக் தான், தன்யகளி பேட்டர்ன் தான். இதோட பல்லு பாருங்க, அந்த சாண்டில் வித் ரெட், அதோட ஒரு காம்பினேஷனே ரொம்ப அழகா இருக்கு. பிளாக்கும் வர்றது இன்னும் கூட நல்லா இருக்கு. அங்கங்க பிளாக் பிரிண்ட் சூப்பரா வந்துருக்கு பாருங்க. இதுவுமே ஹேண்ட் பிளாக் தான் பாருங்க. அங்கங்க ஃபிஷஸ் வருது, மல்டி கலர்ல ஃபிஷஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க அந்த டிசைன். அண்ட் பல்லு அதுலேயுமே ஃபிஷஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான எலகண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி தான். இதுவுமே தன்யகளி ஹேண்ட் பிளாக் தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கங்கா ஜமுனா டைப்ல இருக்கக்கூடிய தன்யகளி ஹேண்ட் பிளாக் தான் பார்க்குறோம். இந்த பக்கம் ப்ளூ வருது, இந்த பக்கம் ஒரு கிரீன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் கிரீன் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரீன் வர்றது. இதுவுமே மேங்கோ பேட்டர்ன், நல்ல ஃப்ளோரல் டிசைன் மேங்கோல வர்ற மாதிரி அழகான பேட்டர்ன் வருது. இதோட பல்லு பாருங்க, அந்த கிரீன், ஆலிவ் கிரீனும் ப்ளூவும் ஒரு பெரிய பார்டர் வர்றது
பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அட்டகாசமான சாய்ஸாக இருக்கும். எங்கே கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல ஒரு அஃபிஷியல் மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஒரு 100 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் நின்று நடுவில் பேசணும், நல்ல அழகான ஒரு லுக்கில் நின்று பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு போகும்போது அவங்கள கேரி பண்ணுறதே ரொம்ப அழகாக வந்துடும். சாரினாலேயே நமக்கு வந்து நம்மளை கேரி பண்ணிக்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலில் நம்ம நடப்போம், நிற்போம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம். கைத்தறி புடவைகளில் இந்த எல்லோ வர்றது ரொம்ப அழகாக அவங்க வந்து அந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எல்லோ, இந்த ரெட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளாக் தான். சூப்பராக பல்லு பாருங்க, பிளெயின் எல்லோ மட்டும்தான் வருது, மாம்பழ கலர் எல்லோ மட்டும் வர்ற மாதிரி இந்த மாதிரி சாரி. இதுவும் அதாவது தன்யகலி ஹேண்ட் பிளாக் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வெஸ்ட் பெங்கால்ல தயாராகக்கூடிய சாரீஸ். தன்யகலி ஹேண்ட் பிளாக் சாரிலேயே இது பாருங்களா, உடம்பு பூரா ஒரு டான்சிங் கேர்ள் வர்ற மாதிரி ஆலிவ் கிரீன் வர்ற மாதிரி இந்த பார்டரும் பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா ஒரு கொஞ்சம் அகல பார்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதோட பல்லு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் தன்யகலிலேயே அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. இன்னும் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா எத்தனை பார்த்தாலும் பெண்களுக்கு இன்னும் நிறைய பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேட்டர்ன் பார்க்குறோம். இந்த சாரீஸ்லாம் ஒரு பேட்டர்ன் வரும், நம்ம அதே மாதிரியே வேணும், இந்த சாரியே எனக்கு வேணும் அப்படின்னு 2-3 பேர் விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணி வர வச்சு அப்படி கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப அழகான ஒரு பல்லு டிசைன் சூப்பராக பார்க்குறீங்க. அடுத்து பாருங்க, அதோட உடம்பு இப்படி வரும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த சாரீஸ் எல்லாம் மணி கணக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் கட்டிக்கலாம். நம்ம அம்மாலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேற எதுவும் வேணாம், பட்டு பீதாம்பரம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேர்த்து கொட்டாம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு ஒரு சாரி கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்படி நீங்க இந்த மாதிரி சாரீஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க அம்மாவுக்கெல்லாம். இன்னும் சொல்ல போனா மதர்ஸ் டே அப்கமிங் டேஸ்ல வருது, மதர்ஸ் டே, விமென்ஸ் டே இப்படின்னு எல்லாம் வரப்போகுது. ஏப்ரல் மேல நிறைய நீங்க காட்டன் சாரீஸ் உடுத்தணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்க வார்ட்ரோப் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா சர்லாஸ் பொட்டிக்கை ஒரு நல்ல சாய்ஸா நீங்க எடுத்துக்கலாம். தன்யகலி சாரீஸே அழகான ஒரு லீஃப் பேட்டர்ன்ல இந்த டிசைன் வர்றது தான் பாக்குறீங்க. இதுதான் பல்லு. இப்போ நம்ம சாரியோடைய உடம்பு பாருங்க, ஃபுல்லா அந்த லீஃப் இலையுதிர் காலத்துல அப்படியே இந்த இலைகள்லாம் அப்படியே விழுகிற மாதிரி உடம்பு பூரா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சூப்பரா இருக்கு பாருங்க. பிளெயின் பல்லுவோட இருக்கிற ஒரு சாரி, ரொம்ப சின்ன பார்டர் மாதிரி அழகா சூப்பரா வருது. இதோட பல்லு பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம சாரிய பார்க்கலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அந்த மாங்காய் டிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாங்காவா போட்டிருக்கிற ஒரு டிசைன். அந்த சாண்டில் கலர்ல ரெட் கலர், குங்கும ரெட், அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல தான் நீங்க பாக்குறீங்க. இந்த சாரி பாருங்க, மீன்கள் அப்படியே துள்ளி குதிக்குதுங்க, அவ்வளோ அழகா இருக்கு. என்ன மாதிரி ஒரு அந்த கிரியேட்டிவிட்டி, அதை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைத்தறி நெசவாளர் இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு இல்லையா. அந்த கிரியேட்டிவிட்டியை பாருங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஃபிஷ் டிசைன் பார்த்தோம். இது வேற ஒரு கலர் காம்பினேஷன்ல மஜந்தா ஆரஞ்சு, அது ரொம்ப அதிகமா வர்ற மாதிரியான காம்பினேஷன்ல பாக்குற. உடம்பு பூரா உங்களுக்கு இந்த மீன்கள் துள்ளி குதிக்கும். நல்ல புடவை கட்டிட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மெஜஸ்டிக் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லுக்கோட இருக்கிறதுக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாண்டில்ல ஒரு சூதிங்கான ஃபீல் வரும். பிளாக் வந்து ஒல்லியா காட்டும். இன்னும் இந்த மாதிரி கலர்ஸ்க்குன்னு அந்த எமோஷன்ஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கும் அந்த ஃபீல் வந்து வந்துடும். அந்த மாதிரி தான் ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். நீங்கள் இப்போ பல்லு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உடம்புல நமக்கு இந்த மாதிரி அந்த டிசைன் வந்து உடம்பு பூரா அங்கங்கே ஒரு
காஃபி ப்ரௌன் பிளாக் இந்த மாதிரியான காம்பினேஷன்ல இந்த சாண்டல்ல அது வரும்போது நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு பாருங்க. sarlasboutique.com அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வெப்சைட் மூலமாகவும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்க கலெக்ஷன்ஸை நான் இங்க காட்டினதை தவிர வேற ஏதாவது நீங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க பிக்சர்ஸ் கேட்டு வாங்கி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா 1 or 2 daysல டெலிவரி ஆயிடும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாமே யூனிக் சாரீஸா இருக்கும். ஒரே மாதிரி 4-5 சாரீ இருக்காது. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல அந்த பார்டர் பாருங்க. இப்போ பல்லு பாக்குறீங்க அந்த ப்ளூ கலர் அண்ட் வந்து நேவி ப்ளூல உடம்பெல்லாம் டிசைன் வந்து அப்படி வருது. நேவி ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த காம்பினேஷன்ல வரக்கூடியது தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. உடம்பு இப்படிதான் வரும். நம்ம 2 சைடு பார்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா டிசைன் வர்றது, இந்த பக்கம் ஒரு ஹாஃப் ஒயிட்டோட அந்த மாதிரி ஒரு லீவ்ஸ் எல்லாம் வர்ற மாதிரியான பேட்டர்ன் வருது. இதுதான் பல்லு பாக்குறீங்க. ஒரு மாம்பழ எல்லோ வித் ஆரஞ்ச் அந்த மாதிரி காம்பினேஷன்ல வரக்கூடிய பல்லு பாக்குறீங்க. இப்போ உடம்பு இதுதான் வந்து அந்த பேட்டர்ன் வந்து எப்படி வருதுன்னா இந்த சாண்டல் வருது பாருங்க. இந்த ஹாஃப் ஒயிட் அது வந்து அப்படியே கிராஸா ஏறும். அதாவது அந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேவி பேட்டர்ன் வர்ற மாதிரி உங்களுக்கு வரும். அது சின்னதுலேருந்து பெருசு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நீங்க ப்ளீட்ஸ் எடுக்கும்போது. ரொம்ப டிஃப்ரெண்டா இப்பெல்லாம் வந்திருக்கிற ஒரு புது டிசைன் தான் இந்த மாதிரி சாரீஸ் வர்றது. ஸோ இதுவுமே தன்யகலி ஹேண்ட் பிளாக் சாரீ தான் நம்ம பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால்ல தயாராகக்கூடிய சாரீ. நம்மளால வெஸ்ட் பெங்கால் போய் வாங்க முடியாது. ஆனால் மாசம் வெஸ்ட் பெங்கால் சாரியை கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சர்லாஸ் பொட்டிக்கோடைய இன்னொரு சிக்னேச்சர் சாரீ தான் வந்து காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ். இது வெஸ்ட் பெங்கால்ல தயாராகக்கூடிய சாரீஸ். இதுல ஒன்னொன்னா இந்த மாதிரி துணி காய போடுற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா அழகா காட்டணுங்கிறதுக்காக நீங்க உடம்பு பல்லு எல்லாம் டீட்டெயிலிங்கா பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சாரியா நம்ம பார்த்து ரசிக்க போறோம் வாங்க. இந்த காந்தா சாரீஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மேங்கோ பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா அதுவே தான் பல்லு ஃபுல்லா வரும். ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது உடம்புலையும் வரும் பல்லுலையும் அதே மாதிரி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. இது முழுக்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பின்பக்கம் நான் காட்டியிருக்கேன். இதுல வர்றது எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீ அப்படிங்கிறது எவ்வளோ நாள் உழைப்புல இந்த எம்ப்ராய்டரியா அவங்க போட்டு முடிச்சாகணும்ன்றது ஒரு சாரீ தயாராகிறதுக்கு மாச கணக்கா ஆகுங்க. அந்த மாதிரி உள்ள சாரீ. இதோட ரேட் 2595. கம்ப்ளீட்டா அந்த ஹேண்ட்லூம் சாரீங்கிறதுனால அதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு லுக்கா கிராண்டா பார்க்கும் போதே நமக்கு காட்டன்லேயே ஒரு ஹை அண்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் நம்ம காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீல பார்க்கலாம். இந்த ஃப்ளெமிங்கோ டிசைனை பாருங்க. காந்தா சாரீஸ்னாலே இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி சூப்பரான அந்த ஃப்ளெமிங்கோ டிசைன் வந்து உடம்பு பூரா வர்ற மாதிரி கான்செப்ட் அந்த மாதிரி சூப்பரா ஹாஃப் ஒயிட்ல அங்கங்க அந்த ஃப்ளெமிங்கோ வர்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதோட பின்பக்கமும் நான் அப்படி காட்டுறேன். இந்த ஃப்ளெமிங்கோ பாருங்க உடம்பு ஃபுல்லா இந்த ஃப்ளெமிங்கோ வரும். இது பிளவுஸும் வரும் இந்த சாரீல. 2595 இதோட ரேட்டு. பிளவுஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் பிளவுஸ். இந்த பேட்டர்ன் தான் பிளவுஸ் வரும். இப்படி வரும் கையில இந்த பிளவுஸ் பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ ஆகி வரும். ஸோ உங்களுக்கு பிளவுஸோட வந்துடும். 2595 இதோட ரேட். இப்போ அடுத்த டிசைன் பாருங்க. இந்த மாதிரி லீஃபி பேட்டர்ன்ல வருது. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி லீஃப் வர்ற மாதிரி அழகான மெரூன் கலர்ல ஒரு ரெட் கலர் பார்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸ். நான் உங்களுக்கு இந்த பேட்டர்னை காட்டிடுறேன். இதுதான் பிளவுஸோட பேட்டர்ன். இந்த கிரீன்ல பிளவுஸ் வரும். இதோட பேட்டர்ன் பாருங்க. நீங்க அந்த பேக்ல முதுகுல வந்து நீங்க வச்சு தைச்சுக்கிறதுனாலும் சரி கையில வர்றதும் நீங்க அந்த மாதிரி தைச்சுக்கலாம்.
ஸோ 2595 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ். ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ்க்கே ஒரு தனி அழகு இருக்கும். அதோட அதில் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் அவ்வளோ சூப்பராக உருவாகுது. பொக்கே பாருங்க, பொக்கே மாடலில் அந்த கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. பிளாக் வந்து ஒரு அழகு பிளாக்காக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக அந்த எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த டிசைன்ஸ் இருக்குது. இதில் ப்ளவுஸோட பேட்டர்ன் இப்படி வரும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் போட்டு என்ன ஒரு கிராண்ட் லுக்கு, ஒரு பந்தாவான ஒரு லுக் வேணும் அப்படின்னா இந்த சாரீஸ் போகலாம். நல்லா காத்தடிக்குது. இங்கே பாருங்க, அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு சாரீ பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் வர்ற அந்த லீஃபி பேட்டர்ன் வேற கலர் காம்பினேஷனாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்கறது க்ரீன், ஒயிட், எல்லோ அந்த மாதிரி பேட்டர்ன். பட் சிமிலர் தான். அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து கான்ட்ராஸ்ட் கலர், அங்கே க்ரீன் வந்துருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே வருது. அதுதான் டிஃப்ரென்ஸ். இதுலேயும் இந்த சாரிலையும் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வருது பல்லுவில் டிசைன். இந்த பல்லு டிசைன் வந்து க்ரீன் வருது, அதில் செல்ஃபாக வருது. அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். இப்போ லாஸ்ட் ஒன் எல்லோ கலர். எல்லோ கலரில் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ், மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பராக இருக்குது. இதுலேயுமே ப்ளவுஸ் அட்டாச்சாக வந்துடும். ஸோ என்னென்ன பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு புடவைன்னா நம்ம இப்படி பிரித்து பார்க்காம நல்லா இப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல் சாரீஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து சரளாஸ் பொட்டிக்கில் இருக்குது. காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாரீஸ் தான் நம்ம பார்க்குறோம். 2595 இதோட ரேட்டு. நீங்கள் ப்ளவுஸோட இது அட்டாச் ப்ளவுஸோட வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் பெங்காலுடைய கிச்சா சில்க் சாரீஸ். இந்த சில்க் சாரீ வந்து பியோர் சில்க். ஓகேவா, 3595 இதோட ரேட்டு. இப்போ ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு ரிசப்ஷன் அட்டன் பண்ணணும், என்னால் வீட்டுக்கு வந்துட்டு பட்டு சாரீ அப்படி கட்டிட்டு போக முடியாதுன்னா இந்த சாரீ அந்த ஒரு சூப்பர் லுக்கை உங்களுக்கு கொண்டு வந்துடும். இதுதான் பல்லு, இதுதான் உடம்பு டிசைன் வந்து இப்படி இருக்கும். ஸோ கிச்சா சில்க் சாரீ 3595 வித் பிளவுஸ் வந்துடும். கிச்சா சில்க் சாரீஸ்ல அடுத்த கலர் பாருங்க, செல்ஃப் பார்டர் மாதிரி அங்கங்க பல்லுல ஒரு ஸ்ட்ரைப் மட்டும் வருது. இதுதான் உடம்பு வரும். ஸோ உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாடி வந்து இந்த மாதிரி டிசைன் வரும். பல்லு நீங்க பார்த்த மாதிரி தான். இதுதான் பல்லு. கிச்சா சில்க் சாரியில இன்னொரு காம்பினேஷன் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்டர் பாருங்க, ஒரு டிசைன். இன்னொரு பக்கம் பார்டர் எலிஃபென்ட்லாம் வர்ற மாதிரியான ஒரு டிசைன் இருக்கு. ஒரு மஸ்டர்ட்ல பிளாக் கலர் பார்டர் வர்ற மாதிரி. இப்போ இதோட பல்லு பாருங்க, இதுதான் ரிச்சான சூப்பர் பல்லு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அந்த ரெண்டு பார்டரையுமே பல்லுல டிசைனா கொடுத்துருக்காங்க. கிச்சா பியோர் சில்க் சாரி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 3595 இதோட ரேட். பியோர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது ஆப்ளிக் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு துணியில ஒரு பேட்ச் வந்து கட் பண்ணி ஒரு டிசைன்ல கட் பண்ணி அதை ஒரு பேஸ்ல வச்சு தைக்கிறது. இந்த மெஷினால தைச்சிருக்காங்க. தைக்கிறது மட்டும்தான் மெஷின்ல தைச்சது. பட் பேஸ் சாரி வந்து பியோர் ஹேண்ட்லூம் சாரி. இங்க இந்த பேட்ச் ஒர்க் இருக்கு பாருங்க, இது நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். துணியில மேல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி பேட்ச் ஒர்க். ஸோ இதுதான் ஆப்ளிக் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சாரி நம்ம பார்க்குறோம். இதுலயே அடுத்த சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு கிரே, அதுல இந்த எல்லோ பேட்ச் ஒர்க் வர்றதும் இந்த ஆரஞ்சு வர்றதும் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. எல்லாமே பல்லு வச்சு காட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். உடம்பு வந்து இப்படிதான் வரும். ஸோ அங்கங்க அந்த சர்க்கிள் மாதிரி அந்த பேட்ச் ஒர்க் வருது பாருங்க. பியூட்டிஃபுல்லான சாரியா இருக்கு. அடுத்து இந்த மாதிரி லீஃபி பேட்டர்ன் நீங்க பாக்குறீங்க. இதுவுமே அந்த ஆப்ளிக் ஒர்க் தான். இதுல பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரியானது எல்லா சாரீஸுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். மேல பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தன்யகலியில ஹேண்ட் பிளாக் சாரீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போறது தன்யகலியில ஹேண்ட் பெயிண்டட் சாரீஸ். இப்போ இந்த சாரீஸ் பாருங்களேன். இந்த சாரியில ஒரு பேட்டர்ன் வருது இல்லையா? இது பல்லுல வர்ற பேட்டர்ன். அப்படியே நீங்க புடவையில நம்ம ப்ளீட்ஸ் வரும் இல்லையா நடுவுல, அந்த பகுதி மட்டும்
இந்த டிசைன் வரும். ஸோ நமக்கு மீதி உடம்பெல்லாம் எல்லோ வந்து ப்ளீட்ஸ் வர்ற சென்டர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளோரல் டிசைன், இந்த டிசைன் வரும். அதுவே அப்படியே பல்லுலையும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் ஸ்டைல்ல இந்த சாரீ இருக்கும். நம்ம தொடர்ச்சியா தன்யகலி ஹேண்ட் பெயிண்டட் சாரீ பார்க்குறோம். 1595 பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் பெயிண்டிங் சாரீ வந்து சூப்பராக இருக்கு பாருங்க. ஹேண்ட் பெயிண்டட்னா என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவா ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனோட இருக்கிற சாரீ தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃப்ளமிங்கோ, அனதர் ஃப்ளமிங்கோ, எவ்வளோ சூப்பரான ஒரு பல்லுல இந்த மாதிரி ஒரு ஸ்வான் ஃப்ளமிங்கோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல வரக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம். இதுவுமே ஹேண்ட் பெயிண்டட் சாரீ தான். sarlasboutique.com அவங்களுடைய வெப்சைட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏஐ மாடல் வச்சு அழகா இந்த சாரீஸ் எல்லாம் கட்டின மாதிரி போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க போட்டோல என்ன பாக்குறீங்களோ அதுதான் நீங்க நேர்ல ரிசீவ் பண்ணும்போதும் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க கேரண்டியா நம்பலாம். இந்த மாதிரி நிறைய ரோசஸ் வர்ற மாதிரியான ஒரு ஹேண்ட் பெயிண்டட் சாரீ தான் பாக்குறீங்க. ஹேண்ட் பெயிண்டட் சாரீ தன்யகலியில 1595 அந்த ரேட்ல இருக்கிறது தான் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம். தன்யகலி ஹேண்ட் பெயிண்டட் சாரீல என்ன பியூட்டிஃபுல்லா ஒரு பீகாக் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த உடம்புல வந்து ரெயின்போ கலர்ஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் வருது. டிசைன் வந்து ரெண்டு பக்கமும் ரெயின்போ கலர்ஸ் வந்து பல்லுல ஒரு பியூட்டிஃபுல் பீகாக் வர்ற மாதிரி சூப்பரா இருக்கு. 1595 இதோட ரேட். குஜராத்தி கட்ச் எம்ப்ராய்டரி சாரீஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே 3000 பிளஸ் வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு மைனூட்டான ஒர்க்கு, ரொம்ப லாங் டைம் எடுக்கும். கையில எம்ப்ராய்டரி இந்த மாதிரி மிஷின்ல போட்ட மாதிரி பினிஷிங்ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். நான் தொடர்ந்து பாருங்க. கட்ச் எம்ப்ராய்டரி சாரீல அடுத்தது கங்கா ஜமுனா பார்டர்னு ஒரு பக்கம் பிளாக் வருது, ஒரு பக்கம் ரெட் வர்ற மாதிரியான பார்டரோட வர்றது தான் இன்னொரு கலர் காம்பினேஷன் பார்க்குறோம். குஜராத் கட்ச் எம்ப்ராய்டரி சாரீஸ் தான் தொடர்ந்து பார்க்குறோம். கங்கா ஜமுனாவே பாருங்க, ஒரு பக்கம் எல்லோ ஒரு பக்கம் ரெட் அந்த மாதிரி வரக்கூடிய சாரீஸ். இது வந்து 3000 பிளஸ்ன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்ஸ் வந்து மாறுங்கிறதுனால தான் 3000 பிளஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த சாரீ காம்பினேஷன் பாருங்க. இதுல வந்திருக்கிற பேட்டர்ன் எப்படி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அந்த டிசைன் வந்து ரொம்ப இந்த பக்கம் இருக்கிறதே அப்படியே அந்த பக்கமும் வர்ற மாதிரி பார்த்து பார்த்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இது மெஷின் எம்ப்ராய்டரிக்கு கொஞ்சம் கூட ஒரு சற்றளவும் குறையாத அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒரு மைன்யூட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கு தான் நம்ம பேமெண்ட் பண்றோம். நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தது எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது பெங்களூர் பிளெண்டட் பெங்களூர் சில்க்னு சொல்லுவாங்க. பிளெண்டட் பெங்களூர் சில்க். இதுல கட்ச் எம்ப்ராய்டரி அந்த பேட்டர்ன் தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எம்ப்ராய்டரி எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். பேஸ் மெட்டீரியல் மட்டும் பிளெண்டட் பெங்களூர் சில்க் வருது. 3595 இதோட ரேட்டு. இதோட பிளவுஸ் பார்த்தீங்க கையில இந்த பேட்டர்ன் வந்துடும். இதுல இருக்கிற கலர்ஸை நம்ம பார்க்குறோம். ப்ளூல ஒயிட்ல எம்ப்ராய்டரி வர்றது நல்லா தூக்கி கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க. இதுவுமே காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். பிளெண்டட் பெங்களூர் சில்க்ல இந்த எம்ப்ராய்டரியை பண்ணியிருக்காங்க. பிளவுஸும் சூப்பரா இதுலயே வந்துடும். ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கிறத அதோட ரிவர்ஸ்ல நான் காட்டியிருக்கேன். இதுல இருந்தே நீங்க பார்த்தாலே தெரியும் இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் ஓவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிளெண்டட் பெங்களூர் சில்க் அதை பேஸா வச்சு காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி சில்க் தான் பார்க்குறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி காந்தா அப்படின்னாலே ஒரு கான்செப்ட் பேஸா வரும். அந்த மாதிரி தான் இங்க லோட்டஸ் கான்செப்ட்ல இந்த பல்லு அண்ட் பிளவுஸ் கூட அந்த பேட்டர்ன்ல வரும். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியை நீங்க நல்ல க்ளோஸ் லுக்ல பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. அது ஒரே மெஷர்மெண்ட், அந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள் கொடுக்குறாங்கன்னா அது த்ரூ அவுட் த அந்த ஒரு ஃப்ளோ அப்படியே ஒரு சாரி 6 மீட்டருக்கு இருக்கிற சாரி ஃபுல்லாவே அந்த ஃப்ளோ அப்படியே கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாம பிசிறு தட்டாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க.
காந்தா ஹேண்ட் எம்ப்ராய்டரி saree blended பெங்களூர் சில்கில் சூப்பராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பேரை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ரீசன் அதெல்லாம் நமக்கு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், இப்போ நம்ம கற்றுக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். காதி சாரீஸ் சில பேருக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காதி saree தான் கங்கா ஜமுனா பார்டரோட அழகாக ஹேண்ட் ஓவன் காதி சாரீஸ் நம்ம பார்க்குறோம். இது ஒரு saree. அடுத்தது பாருங்க, இது இன்னொரு பேட்டர்ன். இதுவுமே கங்கா ஜமுனா பேட்டர்னோட தான். ஒரு பக்கம் ஒரு ரஸ்ட் கலர், ஒரு பக்கம் நேவி ப்ளூ வர்ற மாதிரி இதுவும் காதி saree தான் பார்க்குறோம். அடுத்தது மல் காட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ சாஃப்டாக இந்த வெயில் காலத்தில் மொத்த வேர்வையும் உறிஞ்சிரும். ஸோ வந்து உங்களுக்கு வேர்த்து கொட்டுற அந்த ஃபீலே வராது. வரப்போகிற காலம் சம்மர் சீசனில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து மடித்து கேரி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக இதை நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ சாஃப்டாக மடித்த உடனே ரொம்ப சின்ன காம்பேக்ட் சைஸில் வந்துடும். இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு ப்ளூ பார்த்தீங்க, ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி பார்க்குறீங்க. அடுத்தது இந்த லைட் வெயிட் saree தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வயசானவங்க, நம்ம அம்மாவுக்கெல்லாம் மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி சாரீஸ் வாங்கலாம். இது ஹேண்ட் ஓவன்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெல்மணி மாதிரி ஒரு லைன் வருது பாருங்க பல்லுவில், அதுதான் வந்து அந்த மார்க் தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஹேண்ட்லூம் மார்க்கோட நமக்கு அந்த சர்டிஃபிகேஷனோட வரக்கூடிய saree தான் நம்ம பார்க்குறோம். தன்யகலி ஹேண்ட் ஓவன் saree, இது 1595 இதோட ரேட்டு. இதில் இருக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க, பிளாக் வித் ஒயிட் வருது, இந்த மாதிரி ஒயிட் வித் ரெட், ஒரு மெரூன் மாதிரி, அந்த மாதிரி காம்பினேஷன். இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்கு. சர்லாஸ் போட்டிக்கோடைய இந்த த்ரூ அவுட் த வீடியோ நீங்க ஃபுல்லா என்ன புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, நம்முடைய நெசவாளர்கள் காலகாலமா அவங்க கத்துக்கிட்டு பரம்பரையா கத்துக்கிட்டு வந்து அந்த தொழிலை இன்னும் எவ்வளோ வந்து ஒரு ஃபைன் ஃபினிஷிங்ல கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கலர் காம்பினேஷன்ஸ், அந்த டிசைன்ஸ், அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் புகுத்தி மாசக்கணக்கா பாடுபட்டு தயார் செய்யக்கூடிய புடவைகள். அதனால இந்த மாதிரி புடவைகளுக்கு நம்ம பேராதரவு கொடுக்கணும். பெரிய ஆதரவு இந்த மாதிரி புடவைகளுக்கு நம்ம கொடுக்கணும். நம்மளுக்குமே இது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கா இருக்கட்டும், இன்னும் வரப்போற சம்மர் சீசன்ல நம்மளுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்கும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சர்லாஸ் பொட்டிக்கோடைய வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். எல்லா கலெக்ஷன்ஸும் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. என்னென்ன கலர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கோ அத்தனையுமே வெப்சைட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தவிர நீங்க வாட்ஸ்அப் நம்பர்லயும் தொடர்பு கொண்டு நீங்க உங்க போட்டோஸ் எல்லாம் கேட்டு வாங்கி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கு நல்ல ஆதரவு நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படின்னு நான் பூரணமா நம்புறேன். சர்லாஸ் பொட்டிக்ல அவங்க வந்து எடுக்கக்கூடிய இந்த முயற்சி அது எப்பவுமே சிறப்பான ஒரு அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அமையணும்னு சொல்லி அன்னை மீனாட்சியை மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.